நிகழ்ச்சிகள் தடைபெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நேற்று நடைபெற வேண்டிய நிகழ்ச்சி, வேட்பாளர் அறிமுகம் செய்ய வேண்டிய நிகழ்ச்சி ராஜ் கோரமண்டலை கூட நடத்துவதற்கு தடை ஏற்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் அவர் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று 5 இடங்களிலே விதிகளுக்கு உட்பட்டு 48 மணி நேரத்திற்குள் முன்னால் ஆன்லைன் மூலமாக, வெப்சைட் மூலமாக நாம் தர வேண்டும் என்பதை தெளிவாக தந்ததற்கு பிறகு நேற்றையும் நீங்கள் பார்த்திருக்கக்கூடும். அந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற போதே சுற்றியும் பேரிகேட் வைத்து ஒரு குழியை தோண்டி எங்கள் நிகழ்ச்சியில் நடத்தக்கூடாது என்ற முறையில் அனுமதி கொடுக்க வர சொல்லி, வாருங்கள், நான் அனுமதியை பெற்றுச் செல்லுங்கள் என்று சொன்னதற்கு பிறகு இங்கே குழி தோண்டப்பட்டிருக்கிறது. அங்கே நிகழ்ச்சி நடத்துவதற்கு அனுமதி இல்லை என்று கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எல்லோருடைய தலைவரும் நம்முடைய தமிழ்நாட்டில் ஆளும் கட்சி, எதிர்கட்சி, மற்ற கட்சியை சார்ந்தவர்கள் எப்படி சென்று கொண்டிருக்கிறார் என்பதை உங்களால் அறிய முடியும். அவர் குறிப்பிட்ட இடத்தை காட்டிலும் பல இடங்களில் சென்று பிரச்சாரம் செய்கிறார். அதற்கு அரசு முழு ஒத்துழைப்பை தருகிறது. முதலமைச்சர் நிகழ்ச்சி என்றாலும் கூட ரோட் ஷோ என்று காரில் ஏறிக்கொண்டு கூட பயணம் செய்கிறார். ஆனால் அவர்கள் குறிப்பிடுகிற ஒரு இடத்தை கூட அனுமதி வழங்காமல் தடை செய்வது என்பது ஒரு இயக்கத்தையே முடக்குவதைப் போல, நாளை தமிழகத்தை ஆளப்போகிற எதிர்கால தமிழகத்துடைய முதலமைச்சராக வரக்கூடியவரை தடுப்பது என்பது இன்று ஆளும் கட்சி இது செய்து கொண்டிருக்கிறது என்பதை வேதனையோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.